Hello everyone, welcome to a new lesson. So lesson oda per enadhu electromagnetic induction. Okay va? So maybe idukku munnal lesson unakku theriyama irukkalam, but yes indha lesson pathana continuation da. Seriya? Nama first la irundhu paathom pathiya, adula irundhu ellame appadiye nama enna pannikittu irukom, or level by level ah poikitte irukom. Seriya? அப்போ மேபி ஃபர்ஸ்ட் லெசனில் படித்ததை முதற்கொண்டு இதில் வர வாய்ப்புகள் இருக்குது. சரியா? பட் மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக நடத்த முடியுதோ அவ்வளோ நடத்தி கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ முன்னாடி தெரியலன்னு சொன்னால் கூட ஓரளவுக்கு உன்னையே புரிய வச்சிருவேன். பட் நீ என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு புட் சம் எஃபர்ட். சரியா? ஓகே. ஸோ நீ யோசிச்சு பார், ஃபர்ஸ்ட் லெசனோட பேர் என்ன? ஃபர்ஸ்ட் லெசனோட பேர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ். கரெக்டா? பேசிக்கலி அதுல வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னு சொல்லுவோமா? எலக்ட்ரோஸ்டாட்டிக்னு சொன்னா சார்ஜ் எதுல இருக்குது? எலக்ட்ரோனா சார்ஜ். ஓகேவா? எலக்ட்ரோனா சார்ஜ், ஸ்டாட்டிக்னா அப்ப ரெஸ்ட்ல இருக்கிற சார்ஜஸ் பத்தி நம்ம எதுல படிச்சோம்? ஃபர்ஸ்ட் 2 லெசன்ஸ்ல படிச்சோம். கரண்ட் எலக்ட்ரிசிட்டின்னு ஒரு லெசன் வந்துச்சு. கரெக்டா? கரண்ட் எலக்ட்ரிசிட்டினா என்ன? சார்ஜ் என்ன ஆயிடுச்சு? கரண்ட் எலக்ட்ரிசிட்டில வந்து சார்ஜ் வந்து மூவ் ஆயிடுச்சு. கரெக்டா இல்லையா? நெக்ஸ்ட் வந்த லெசன் என்ன? மூவிங் சார்ஜஸ். நல்லா பாரு, லெசனோட பேரே இருக்கு, மூவிங் சார்ஜஸ். அதாவது பேசிக்கலி கரண்ட் மூவிங் சார்ஜஸ். அப்ப என்னடா கல்ல போட்டிக்கிட்டு இருக்காங்க? மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம். அந்த பொண்ணு மாயில மேக்னெட்டிசம் வருதா? அப்புறம் அந்த அட்லீஸ்ட் அவன் அதை படிச்சிருக்கான்ல. நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்திருக்கோம் கடந்த 6 மாசமா. மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம். சரியா? ஓகே. மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம்ல எதை பத்தி படிச்சோம்? சார்ஜ் மூவ் ஆகிறதுனால கிடைச்ச மேக்னெட்டிக் ஃபீல்ட். கரெக்டா இல்லையா? அடுத்த லெசன் என்ன? மேக்னெட்டிசம் அண்ட் அப்படின்னா என்னன்னா டிஃப்ரெண்ட் மேட்டர்ல இருக்கிற மேக்னெட்டிசம் ப்ராப்பர்ட்டி, டிஃப்ரெண்ட் மேக்னெட்ல இருக்கிற நோ. சரியா? இதுல வந்து ஃபெரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ், டயாமேக்னெட்டிக், ஃபெராமேக்னெட்டிக். சரியா? அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ல இருக்கிற மேக்னெட்டிசம் ப்ராப்பர்ட்டி. 4th லெசன்ல பேசிக்கலி பார்த்தனா சார்ஜ் போறதுனால நம்ம என்ன பார்த்தோம்? மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தோம். இங்க மேக்னெட்னால மேக்னெட்டிக் ஃபீல்ட பத்தி பார்ப்பேன். புரியுதா இல்லையா? புரியுதா? ஸோ இந்த எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகேவா? இப்போ நல்லா பாரு, இந்த 4th சாப்டரோட டாபிக் மட்டும் எடுத்துக்கோ. இந்த 4th சாப்டர்ல என்ன பார்த்த? கரண்ட் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணிச்சு? மேக்னெட்டிக் ஃபீல்ட். கரண்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கிச்சு. கரெக்டா இல்லையா? அப்போ ஒரு படிக்காத ஒரு சயின்டிஸ்ட்க்கு தோணுன ஒரு விஷயம், கரண்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்க முடியும்னு சொன்னா அவ்வளவுதான். சரி, அது வந்து அதோட கான்வர்ஸ் தெரியும்ல? இன்வர்ஸ் வேற கான்வர்ஸ் வேறடா. கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி தியரம் அதுல ஞாபகம் இருக்கா? 10th ல இங்க கான்வர்ஸ்னு ஒரு வார்த்தை படிச்சிருக்கியா? இது அதுவா இருந்தா அது இதுவா இருக்கும். கரெக்டா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் பிரின்சியோட ஆல் XYZ ன்னு சொன்னா XYZ சம்பத் உட்கார்ந்து இது வந்து அப்சர்வ் பண்ணுமா? அப்போ கரண்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட உருவாக்க முடியும்னு சொன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டால கரண்ட உருவாக்க முடியும்னு சொல்லல, முடியுமா? அந்த ஒரு கேள்வி. அடடா கேள்விக்குறி. சரியா? இது கேள்விக்குறி. இங்க ஹிந்தி இது என்னது? கேள்விக்குறி. அப்ப இந்த கேள்வியோட ஒரு லெசன் ஆரம்பிக்க போறாங்க. சரியா? அப்ப லெசன் முடியறப்போ முடியுமா இல்ல முடியாதா? சரியா? முடியும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் வச்சு கரண்ட் உருவாக்க முடியாது. சரியா? அதான் இதோட ரிசல்ட். புரியுதா? அப்ப என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரியா? நல்ல பேர், இது அருமையான லெசன். இது தியரின்னு சொன்னா நம்ம தூக்கி போட்டு வியர்த்தி போடுவேன். இது வந்து 4th லெசன், இது 4th லெசன், இது 6th லெசன்.
கான்செப்ட் புரியுத? இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப சிம்பிளா, ஒரே ஒரு யோசனை, கரண்ட்டை வச்சு நான் மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்க முடியும்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் வச்சு நான் கரண்ட்டை முடியுமா அப்படின்ட்டு சொல்லி ஒரு கேள்வியோட லெசனை ஸ்டார்ட் பண்ணாரு. அப்போ லெசன் யார் நடத்துவாங்க எல்லாத்தையும்? அப்போ நல்லா பாரு, இதோட இன்ட்ரோடக்ஷன் நம்ம இவ்வளோதான் இன்ட்ரோடக்ஷன். சரியா? இப்போ